வெல்கம் வீவர்ஸ். தமிழ்நாட்டின் ஸ்மார்ட் நகரங்களின் கீழ் 12 நகரங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர் ஆகிய நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை செயல்படுத்த இந்த நகரங்களை தேர்வு செய்துள்ளார்கள். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நகரமும் மத்திய உதவியாக ரூபாய் 500 கோடியும் மாநில மானியமாக ரூபாய் 500 கோடியும் பெறும். இதில் ஸ்மார்ட் சிட்டிக்காக தேர்வான நகரங்களில் நாம் இப்பொழுது மதுரை நகரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மதுரை நகரத்தில் இந்த ஸ்மார்ட் சிட்டியின் கீழ் எந்தெந்த டெவலப்மெண்ட்டுகள் வர இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு விஜய் இன்ஃபோ. மதுரை இந்தியாவின் பழமையான மற்றும் வரலாற்று நகரங்களில் ஒன்றாகும். இது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தமிழ் கலாச்சாரம், இலக்கியம், கலை, இசை மற்றும் நடனம் ஆகியவற்றின் மையம். மல்லிகை அல்லது கோயில் நகரம் அல்லது ஒருபோதும் தூங்காத நகரம் அல்லது கிழக்கின் ஏதென்ஸ் மதுரை என்று அழைக்கப்படுகிறது. மதுரை தமிழ்நாட்டின் 3வது பெரிய நகரமாகும். மேலும் உலகெங்கிலும் உள்ள பழமையான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் ஒன்றாகும். மதுரை மிகவும் ஆன்மீக மற்றும் கலாச்சார விழுமியங்களை கொண்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் சிறந்த இடமாகவும் இந்தியாவின் முக்கிய புனித யாத்திரை மையமாகவும் உள்ளது. உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில், திருமலை நாயக்கர் அரண்மனை, இடைக்காட்டூர் தேவாலயம், புது மண்டபம் போன்ற பல கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் அரண்மனைகள் மதுரையில் அமைந்துள்ளன. நகரின் மையத்தில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோயில் மிகவும் புனிதமானது, கட்டிடக்கலையில் சிறந்தது. ஆயிரக்கணக்கானோர் வருகை தருகின்றனர். தினசரி அடிப்படையில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மற்றும் மதுரையின் முக்கிய ஈர்ப்பு இதுவாகும். புராணம் மற்றும் வரலாற்று பதிவுகளின்படி மதுரை பகுதியின் விவரங்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. மேலும் இது தமிழ் மொழி மற்றும் தமிழ் அறிஞர்களின் முக்கிய சபையான தமிழ் சங்கத்துடன் நெருக்கமாக தொடர்புடையது. இந்த நகரம் பாண்டியர்கள், சோழர்கள், மதுரை சுல்தானகம், விஜயநகர பேரரசு, மதுரை நாயக்கர்கள், கர்நாடக ராஜ்யம் மற்றும் இறுதியாக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உட்பட பல்வேறு ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டது. மதுரை என்பது அறிஞர்களின் கூட்டம், மல்லிகை மாநகர், நான்மாடக்கூடல், 4 பெரிய கோவில்கள் மற்றும் திரு ஆலவாய் போன்ற பல்வேறு பெயர்களை கொண்டுள்ளது. மதுரை என்ற சொல்லின் பொருள் மதுரா என்பதாகும். இது சிவபெருமான் தனது முடியிலிருந்து நகரத்தின் மீது தெளித்த வான அமிர்தத்தால் எழுந்த இனிப்பு என்பதாகும். பொங்கல், கிறிஸ்துமஸ், ஜல்லிக்கட்டு போன்ற தமிழ்நாட்டின் சில முக்கிய பண்டிகைகள் காரணமாக குளிர்காலம் மதுரைக்கு வருகை தருவதற்கு சிறந்த நேரம். இது தவிர மீனாட்சி திருக்கல்யாணம், சித்திரை திருவிழா மற்றும் தேர் திருவிழா போன்ற பல திருவிழாக்களுக்கு மதுரை சாட்சி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மதுரை மாநகரை தமிழகத்தின் ஸ்மார்ட் சிட்டிகளில் ஒன்றாக தேர்வு செய்துள்ளார்கள். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் ரூபாய் 974 கோடியில் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் திட்டத்தின் கீழ் பல திட்டங்களை இந்த மதுரை மாநகரம் மேற்கொண்டுள்ளது. இந்த மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் என்னென்ன திட்டங்கள் வருகிறது என்பதை நாம் பார்ப்போம். மாட்டுத்தாவணியில் உள்ள பழசந்தையில் உள்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தல். ஸ்மார்ட் LED தெருவிளக்குகள். பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகம் புனரமைப்பு. ஒரு பாரம்பரிய பாதையை அமைத்தல். 4 மாசி வீதிகளில் ஸ்மார்ட் ரோடு அமைத்தல். வைகை ஆற்றங்கரை வளர்ச்சி. மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி. பகுதி அடிப்படையிலான வளர்ச்சி பகுதியில் நீர் விநியோகம். தமிழகத்தில் மாநாட்டு மையம் கட்டுதல். வைகை ஆற்றின் வடக்கே உள்ள 15 வார்டுகளில் பாதாள வடிகால் அமைப்பு அமைத்தல். இது போன்ற பல திட்டங்களை மதுரை மாநகரம் எடுத்துள்ளது. இந்த ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் திட்டத்தில் நாம் மேலே சொன்ன ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் எந்த அளவில் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பழசந்தையில் உள்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள். இதனோட திட்ட செலவு 12 கோடி. மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரையில் இந்த திட்டம் முடிந்துவிட்டது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் சாலை, மழைநீர் வடிகால், குடிநீர் வசதி, வடிகால், தெருவிளக்கு, வாகன நிறுத்துமிடம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் ஸ்மார்ட் சிட்டி நிதியின் கீழ் ரூபாய் 12 கோடி. ஏனெனில் ABD பகுதி நெரிசலை குறைப்பது ஸ்மார்ட் சிட்டியின் கீழ் உள்ள ஒரு அங்கமாகும். இப்பொழுது இந்த பணி நிறைவடைந்துள்ளதாக கூறுகிறார்கள். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மதுரையில் சுற்றுலா பிளாசா ஒரு 2.75 கோடியில் கட்டப்பட்டுள்ளது. இதுவும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வருகிறது. இந்த சுற்றுலா பிளாசா சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இது மேற்கொண்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா கோயில் நேரம், பாரம்பரிய மண்டலங்கள், தங்குமிடம், உணவகங்கள் தொடர்பான உதவிகளை வழங்கும்.
சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் மற்றும் வசதி மையங்களாகவும் செயல்படுகின்றன. பேருந்து விவரங்கள், நகரங்களுக்கு இடையேயான பயண தகவல் போன்றவை இதில் அடங்கும். பெரியார் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் மீனாட்சி கோயிலுக்கு மிக அருகாமையில் இது உள்ளது. அடுத்து மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தெருவிளக்குகளும் அடங்கும். இந்த தெருவிளக்குகள் அனைத்தும் LED பல்புகளாக போடப்பட்டுள்ளது. இதனோட திட்ட செலவு ரூபாய் 30.25 கோடி. இதுவும் 100% முடிந்துவிட்டது. அடுத்து இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பாரம்பரிய மேம்பாட்டுக்காக ரூபாய் 39.9 கோடி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுலா பயணிகளுக்கு நகரத்தின் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கவும் உள்ளூர் மக்களிடையே சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உதவுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரியார் பேருந்து நிலையம் மறுசீரமைப்பு. இதற்கு ரூபாய் 167.06 கோடி. மதுரையில் பல தசாப்தங்களாக இருக்கும் பழமையான பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மறுசீரமைப்பு பணிகளுக்காக எடுக்கப்பட்டது. இந்த பஸ் டெர்மினஸ் பகுதி 30,500 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது. இதனோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது என்று மாநகராட்சி ஆணையம் தெரிவிக்கிறது. அடுத்து வைகை ஆற்றின் முகப்பு மேம்பாட்டு திட்டத்திற்காக ரூபாய் 84.12 கோடி. இந்த வைகை ஆற்றின் மேம்பாட்டு பணிகளில் எதிர்கோட்டை தடுப்பு சுவர், சாலையோரம் சாலை மற்றும் பாதசாரி பாதை மேம்பாடு, சுற்றுச்சுவர் வேலி அமைத்தல், நடைபாதைகள் மேம்பாடு, கிரீன் பெல்ட் மேம்பாடு, மேடை மற்றும் படிகள் மேம்பாடு, மரம் இருக்கைகள், குழந்தைகள் பூங்கா மேம்பாடு ஆகியவை அடங்கும். விளையாட்டு பகுதி, விளக்கு ஏற்பாடுகள், கழிப்பறைகள், மின் கழிப்பறைகள் போன்றவை மதுரை மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு இடமாக இருக்கும். இதனுடைய வேலையும் நடந்து கொண்டிருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள். அடுத்து மல்டி லெவல் கார் பார்க்கிங். இதற்கு ரூபாய் 41.96 கோடி செலவு என்கிறார்கள். சுற்றுலா மற்றும் வணிக மையமாக உள்ள மதுரை அதிக வாகன வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளது. மொத்த வாகனத்தில் இருசக்கர வாகனங்கள் 82% ஆகும். பதிவு செய்யப்பட்ட வாகனங்களில் 4 சக்கர வாகனங்கள் 11.5% ஆகும். மற்ற வாகனங்கள் 5.7% இருக்கிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் மேம்பாட்டை கையாள்கிறது. இதனுடைய வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து திடக்கழிவு மேலாண்மை, அதுவும் இந்த ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் வருகிறது. இதற்காகும் செலவு 25.2 கோடி என்கிறார்கள். இதனுடைய வேலை 100% முடிந்துவிட்டதாக தெரிவிக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இதற்கு 80.79 கோடி செலவு. இதனோட முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு 86% வேலை முடிந்துவிட்டது. மீதி இருக்கும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஸ்ட்ரீட் ஸ்கேப் மறு வடிவமைப்பு என்கிற பாதசாரி பாதைகள். இதற்குண்டான செலவு 50.2 கோடி. இது 100% முடிவடைந்து விட்டது. அடுத்து பாதாள சாக்கடை அமைப்பு. இதற்குண்டான செலவு 275 கோடி. இதனோட முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு 17% முடிந்திருக்கிறது. மீதமுள்ள வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதாக மாநகராட்சி தெரிவிக்கிறது. அடுத்ததாக சமுக்க மைதானத்தில் மாநாட்டு மையம் கட்டுதல். இதற்குண்டான செலவு 47 கோடி. இது 100% முடிந்து விட்டதாக சொல்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா மதுரை முழுவதையும் ஒன்றிணைக்கும் ஒரே பொழுதுபோக்கிடமாக சமுக்கம் உள்ளது. இது கூட்டங்கள் மற்றும் பிற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு குறிப்பிடத்தக்க மையமாக செயல்படுகிறது. வர்த்தக மற்றும் வணிக நடவடிக்கைகளின் காரணமாக இந்த தளம் அரசாங்க செயல்பாடுகள், தனிப்பட்ட கூட்டங்கள், பொது திருவிழாக்கள், கண்காட்சி மற்றும் பல வடிவங்களில் இப்போது மற்றும் பின்னர் நடக்கும் உயர் தொடர்பு மற்றும் செயல்பாடுகளை எளிதாக்குகிறது. அடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நீர் வழங்கல் ஆதாரத்தை பெருக்குதல். இதில் பார்த்தீங்கன்னா இதற்குண்டான செலவு 102 கோடி. இதனுடைய வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம். இதற்குண்டான செலவு 11.8 கோடி. இது ஒரு 30% வேலை முடிந்துவிட்டது. மீதி இருக்கிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதாக மாநகராட்சி தெரிவிக்கிறது. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்டின் கீழ் மதுரை கூடிய விரைவில் வரும். அப்படி வருமே ஆனால் மதுரை மிகச்சிறந்த ஒரு நகரமாக தமிழ்நாட்டிற்கு பெருமையை தேடித்தரும். நன்றி. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.